ஹாய் ஆல், இது என்னோட கஸ்டமர் தனிகாவோட ஆர்டர். இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்லீவ் லென்த் வந்து 10 இன்ச் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து கேப் ஹைட் வந்து 3/3/4. ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 4.5. ஓகே. ஸோ ஆர்ம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா 15. ஸோ 7.5 வர மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஸோ ஓகே. மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 7.5ல மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா நான் கர்வ்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறேன்றதை பாருங்கள். நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். பட் நான் வந்து எப்போவுமே வந்து ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு தான் ட்ரா பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் எப்படி வரையலான்ற ஒரு ஒரு ஐடியாக்காக தான் நான் வரைஞ்சிருக்கேன். இது என்னோடய கிளைண்ட்டோட ஆர்டர். அவங்க கடைசியாக வந்து இந்த நார்மல் எல்போ ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுலேயே வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி கொஞ்சம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் டிசைன் சொல்லி மாற்றிட்டாங்க. நார்மல் ஸ்லீவ்லேருந்து பஃப் ஸ்லீவுக்கு எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு 3 to 4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் மேலே டாப்பில். இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இல்லைனா ஃப்ரீ ஹேண்டில் கூட ட்ரா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். எனக்கு வந்து ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். நீங்களும் வந்து ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்ம் ஹோல் ஸ்கேலோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிட்டிங் வைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கீழே ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து பேக் கர்வு, கீழே ட்ரா பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட் கர்வு. ஸ்லீவ் டிராஃப்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து சீம் அலவன்ஸ் வச்சு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணுறோம். ஸ்லீவ் ரவுண்ட் கிட்டேயும் பஃப் ஸ்லீவ் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அதனால நம்ம 7.5 வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 7.5 வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் வச்சுருக்க ஸ்லீவ் வந்து இப்போ 4.5 வச்சுருக்கோமா, அதுலேருந்து 1 or 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணி நீங்கள் கட் பண்ணி அந்த அந்த நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுருக்க அளவுக்கு கேதர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்லீவ் ரவுண்ட் கிட்ட. ஸோ பேட்டர்ன் அப்படியே டிராஃப்டை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகே, தேங்க்யூ.